காணும் உலகை புறக்கணித்தல். ஸ்லோகம் 413. மனிதனுடைய நிழலைப் போல் முன்வினையின் அனுபவத்தால் தோற்ற மாத்திரமாக காணப்படும் இந்த உடலை தூரத்தில் பிணத்தைப் போல் ஒதுக்கிவிட்ட பிறகு மீண்டும் மகாத்மாவானவன் பற்றிக் கொள்ள மாட்டான். ஸ்லோகம் 414. எப்பொழுதும் மாசற்றதாயும் அறிவு மயமாயும் ஆனந்தமயமாயும் இருக்கும் ஆத்மாவை அடைந்து அறிவற்றதாயும் அழுக்காயும் இருக்கும் இந்த உடலாகிய உபாதியை வெகு தூரத்தில் விட்டுவிடு. அதன் பிறகு மீண்டும் இவ்வுடலை நினைக்காதே. வாந்தி எடுத்த பொருள் ஞாபகத்திற்கு வந்தால் கூட அருவருப்புக்கு உரியதாகிறது. ஸ்லோகம் 415. வேருடன் இந்த பிரபஞ்சத்தை கற்பனையற்றதும் என்றுமுள்ள இயல்புடையதுமான ஆத்மாவை பிரம்மமாகிய அக்னியில் நன்கு எரித்துவிட்டு பிறகு சிறந்த ஞானியானவன் தான் தானாகவே என்றும் பரிசுத்த அறிவு வடிவினனும் ஆனந்த வடிவினனுமாய் நிலை பெற்று நிற்கிறான். நன்கு திடமாக வேரூன்றிய இந்த அரச மரத்தை திடமான பற்றின்மை என்னும் ஆயுதத்தால் வெட்டி எவ்வழி சென்றோர் மீண்டும் திரும்பி வருவதில்லையோ அவ்வழியே செல்ல வேண்டும். இது கீதாச்சாரியன் வாக்கு. ஸ்லோகம் 416. பிராரப்தமாகிற நூலில் கோக்கப்பட்டது போன்ற உடலானது ஒரு மாட்டினுடைய மாலையைப் போல் விழுந்து போனால் போகட்டும், அல்லது நின்றால் நிற்கட்டும். உண்மை உணர்ந்தவன் ஆனந்த ஆத்மாவாகிய பிரம்மத்தில் செயல் அனைத்தும் கரைந்தவனாய் உடலை மீண்டும் கவனிப்பது இல்லை. ஸ்லோகம் 417. அளவு கடந்த ஆனந்த வடிவான ஆத்மாவை தன்னுடைய ஸ்வரூபமென்று அறிந்து கொண்டபின் எதை விரும்பி அல்லது எக்காரணத்திற்காக தத்துவத்தை அறிந்த அவன் உடலை போஷிப்பான்?